ஃபைனலி ரொம்ப நாளாக பிளான் போட்டிருந்தோம். திருச்செந்தூர் வரணும்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் நடந்து 30ஆம் தேதி 30ஆம் நாள்ல வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ணது தான் ஆடி 18 ஆகஸ்ட் மாதம். இப்போ தான் வந்தோம். சண்டே தான் நாங்க வந்து ஏர்லி மார்னிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5:45 மாரி ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். நான் எங்கே புக் பண்ணலாம், ஸோ ஹோட்டல் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தான் புக் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 4லேருந்தே செம்ம கூட்டமாக இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கார் தான் எடுத்துகிட்டு போனோம். கார் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நான் முன்னாடியே நினச்சிருந்தேன். அங்கே வந்து கார் பார்க்கிங்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு. ஆடி 18 அது இல்லாமல் சண்டே வேறு எப்பவுமே நார்மலாக ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கார் பார்க்கிங் வந்து செம்ம ஜாம் ஆகிடுச்சு. அதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் மேலே வேஸ்ட் ஆகிடுச்சு. திரும்பி வந்து நான் ஹோட்டல்லே வந்து போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு போனோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நான் வந்து எஸ்ஆர் ஹோட்டல்னு சொல்லிட்டு புக் பண்ணதால அங்கே ஆட்டோஸ் நிறையா இருந்தது. ஸோ அதை ஹையர் பண்ணிட்டோம். நீங்கள் அங்கேருந்து வந்து 3 பேர் 4 பேர் வந்து கோவில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ₹100 வந்து ஒரு டிஃபால்ட் ப்ரைஸாக வச்சுட்டாங்க. ஸோ அந்த வந்து ஆட்டோ ஹையர் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எதுவும் அந்த 100 தர்ஷன் அது அப்புறம் வந்து 60 வயசில் பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும். அவங்க மட்டும் தான் முடியும். ஹெல்ப்பருன்றவங்க முடியாது. நெறைய பேர் வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணிவிட்டு பாவம் அவங்க வந்து தனியா உட்கார மாரி ஆயிடுச்சு. அதனால வந்து 70 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க கூட வந்து சீனியர் சிட்டிசன் கூட ஒரு ஆளுங்க வந்து கூட போகலாம். 60 வயசுக்கு அவங்க முடியாது. ஸோ அது வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 100 தர்ஷன்லாம் போனோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 6:15 மாரி போனோம் உள்ள. வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, டைம் வந்து கிட்டத்தட்ட 12 மாரி ஆயிடுச்சு. 11:30 அந்த மாரி ஆயிடுச்சு. பொறுமையா சாமி கும்பிட்டு வரும்போது. ஸோ ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ வந்து அங்கே எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்பப்போ. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஆனா. ஸோ வந்து கண்டிப்பாக முருகன் பார்த்தா ரொம்ப ஆனால் வெளியே வெயிட் பண்ணதுக்கு உள்ளே போய் கடலை பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த எல்லா டயர்டுமே போயிடுச்சு. ஸோ வந்து அது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்துட்டு நான் வந்து ஒரே லாங் வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து அதை போடுறேன். இது வந்து ஜஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக எதுனா இருந்தால் கொஷின் தான் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போடுறது நான் இன்றைக்கி போடுறேன் வீடியோ. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நான் வந்து சென்னை டு திருச்செந்தூர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து 11 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ அங்கங்கே நின்று சாப்பிட்டு வந்ததால். ஸோ ட்ரெயினில் வந்து போனால் டிக்கெட் கிடைக்கல. ஸோ வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு சாட்டர்டே போயிட்டு நம்ம சண்டேவே ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். இது வந்து ஆடி 18 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே நிறுத்திட்டாங்க. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 500 மீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரீச் பண்ணிட்டோம். இது வந்து ஷூட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு இருக்கும். ஸோ இந்த ரஷ் இருந்துச்சு. ரொம்ப வைபே செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. தேங்க்யூ.